சாப்பாடை கொடுப்போம் வேணாம். தண்ணியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. மோட்டர் சைக்கிளில் திரட்டி கொண்டு வந்து தான் எங்களை மறைச்சு சாப்பிடுங்க. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு பயண காணொலியோடு சேர்ந்த உணவு வழங்குற காணொலி உண்டுண்ணா. இன்றைக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்ணேரிக்கு போக போகிறோம். அப்போ நாங்கள் இங்கேருந்து பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். உண்மையிலுமே நிறைய இடங்களை பார்த்து கொண்டு போகிறோம். உண்மையாக தான் இப்போ கூடுதலாக வயல் விதைப்புகள் தண்ணீர் எல்லாம் இது வாய்க்கால் வழியாக இப்போ தான் இந்த இடங்களுக்கு ஃபுல்லாக ஒரு அழகு சேர்க்கிற ஒரு காலமாக இருக்கும். உண்மையிலுமே அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ நாங்கள் பரந்தன் சந்திக்கு வந்துட்டோம்னா இது வந்து பூனாரி சந்தி என்று சொல்லுவோம். நீங்கள் வலை பக்கம் திரும்பினா பரந்தன் சந்தி. இதில் போய் அப்படியே பெட்ரோல் அடித்து கொண்டு அப்படியே தொடர்ந்து போவோம்ண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தன் சந்தி. இதில் வந்து பெட்ரோல் செட் இருக்கு. இதில் போய் அடிப்போம். ₹398 குறையிறபாடாக இல்லை பெட்ரோல் விலை. ஃபுல் டேங்க் அடிக்க சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம் ஃபுல் டேங்க் எவ்வளோ வருது. அந்த முடிச்சுக்கிறதுக்கே கொஞ்சம் பெட்ரோல் இல்லாமல் தான் இருந்தது. $3.9 தான் வந்திருக்கு. இப்போ பெட்ரோல் அடித்தாச்சு. இதில் இருந்து அப்படியே மலிக்கிடுவோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிளிநொச்சி டவுனுக்கு வந்துட்டோம். இப்போ வெண்ணேரிக்கு போகிறதுக்கு வந்து 2 பாதை இருக்குது. ஒன்று வந்து முருகண்டிக்கு போனால் நேராக போகலாம், நேர் பாதை, ஒரே பாதை தான். நாங்கள் வந்து இப்போ கிளிநொச்சி டிப்போ சந்தியால் உள்ளுக்க போய் அக்கராயன் பாதையால் வெண்ணேரிக்கு போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் வயல்வெளிகள் குளங்கள் ரெண்டு கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்கும். அந்த பாதை முருகண்டி பாதை வந்து கொஞ்சம் வெயில் கூடவாக இருக்கும். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா சந்தை. இங்கே பார்த்தால் கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட். இதுதான் வந்து புதுசாக கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்ட். அப்படியே இதால் திரும்பி போனோம்னா அக்கராயன் வந்து 12 கிலோமீட்டர். அதுக்கு அங்காலே அப்படியே வெண்ணேரிக்கு போகணும். இதுதான் வந்து டிப்போ ரோட், அதாவது கனகபுரம் ரோட்டுன்னு சொல்கிறது. சரியான க்ரௌடான ரோட் தான். இந்த ரோட் தான் ஆக க்ரௌட் கூடுது. சுஜி வந்து இவ்வளவு நேரமும் பதட்டத்தில் வந்து கதைக்கல. சரியான க்ரௌட் தானே. ஓ, சரியான அவதானமாக ஓடணும் போடாங்க. இங்கே சந்தை இந்த பின்பக்கம் இது. இங்கே ஃபுல்லாக பேங்குகள் இருக்குது. ஃபுல்லாக உடுப்பு கடை, நகை கடைகள், நிறைய கடைகள் இதுக்குள்ளேயே இருக்குது. உடுப்பு கடைகள்லாம் கூடுதலாக இதுக்குள்ளே இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சின்ற பழைய சந்தை என்று சொல்கிறது. இதுதான் சந்தை. இப்போ பிறகு வந்து சந்திக்கே வந்து மத்திய சந்தை ஆகியாச்சு. இங்கே வந்து மரக்கறியில் கொண்டு வந்து இதில் இருந்து சின்ன சந்தையை கொண்டு போகணும். இப்படியே நாங்கள் நேராக போனால் அப்படியே முறைப்பு குளத்தால் போய் கந்தபுரம் போகிறோம். அதுக்கால போய் தான் நாங்கள் இப்போ அக்கராயன் சந்தையில் ஏறி அங்கால போகிறோம். கிட்டத்தட்ட தூரமே. ஓ, இதுக்கெல்லாம் போகிறது கொஞ்சம் தூரம் குறைவு, மற்ற வெயில் குறைவு. பாருங்க, அந்த ரோட்டு வந்து காட்டு ரோட்டு கொஞ்சம் பொக்க கூடும். மற்ற ஆக்களும் புழக்கம் குறைவு. இஞ்சால புழக்கம் குறைவு. இப்போ இந்த சந்தை வரைக்கும் தான் சரியான புழக்கம். இஞ்சால வந்து குறைவு. இப்போ என்னென்னு பார்த்தீங்களோண்டால் நாங்கள் இப்போ வெண்ணேரிக்கு போய் கொண்டிருக்க இது வந்து இது என்ன இடம் தம்பி? இது இடம் கனகபுரம் தானே? இனி கனகபுரம் முடிவு என்ன தம்பியரால் ரோட்டில் எங்களை மறைச்சு இதில் நில்லுங்கன்னா உங்களுக்கு ஒரு சாமான் வச்சுக்கிறேன்னு எடுத்துக்கொண்டு ஓடியாடுறேன்ட்டு மறைச்சு விட்டுட்டு போயிருக்கிறாரு. என்னன்னு தெரியல, பாப்பம் பெறட்டும். வீடு பக்கத்தில் ஆனால் போயிட்டார். ஒரு ஏற்றி கொண்டு வந்த தம்பியே இதில் விட்டுட்டு போயிருக்கிறார். அதோட இந்த சந்திக்கையில் அவங்களே சொல்லி சொன்னார். நாங்கள் ஒரே ஒருக்கா கண்டிருக்கிறோம். வர ஒரு கடத்தர பூலாவில் அதுக்கு பிறகு இப்போ தான் காட்டுறோம். பார்ப்போம் என்னண்டு. இப்போ வந்து பார்த்தீங்களா தம்பி என்னன்னு தெரியல, ஆனால்
1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு எங்களுக்கு வாழ்த்து சொல்லி சொன்னவன் ஒருக்கா வரணும்னு சொல்லியிருந்தவர் எங்களடியில அது அப்படியே. ஆனால் இப்ப எதிர்பார்க்கவே இல்லை, இவர் மோட்டர் சைக்கிள்ல திரட்டி கொண்டு வந்து தான் எங்களை மறைச்சவர். இடையில நீங்க போய் கண்டிட்டு திருப்பி கொண்டு வந்தீங்க. உங்களை சந்திக்கணும் நினைச்சது நானும் கொஞ்சம் வேலைப்பாடு கொஞ்சம் கூட நம்மளுக்கு விட்டுட்டு வந்து சரி அப்ப ஏதோ சந்தர்ப்பம் மட்டும் கிடைச்சிருக்கு நமக்கு ஓபன் பண்ணி பாருங்க. வாழ்த்துக்கள். அதான் நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே என்ன சொல்றது தெரியல, சரியான ஒரு சந்தோஷம். மற்றதை விட இது ஒரு சந்தோஷம். எதிர்பார்க்கவே இல்லை, ரோட்ல வச்சு கிடைச்சிருக்கு எங்களுக்கு இந்த பொருள். வித்தியாசமா. அவ சுஜி இதுலயே வச்சு திறந்து பார்ப்போம். அதுதான் எங்களுக்கு இதை பேக் பண்ணது கிட்டத்தட்ட நம்ம தவாரந்தியோட கடதுற போலாச்சு. அப்பதான் உங்களை கண்டேன் பண்ணியாச்சு. அது என்ன சொல்றேன், அதுக்கப்புறம் அண்ணாவோட எங்காச்சும் அண்ணாவும் பிசி, நான் கூட பிசி ஆயிட்டேன் உண்மையிலே. அதுதான் வேலையில் கொஞ்சம் கூட அதோட அப்படி இப்போ நாள் ஒரு நாள் கிடைக்க வேண்டியது தாண்டிதல நல்லா தாண்டிதான். உண்மையாதான். நன்றி நன்றி. ஏன்னா உண்மையா ரோட்ல கண்டு வித்தியாசமா இருக்கும் நினைக்க ஒரு யூடியூப்ல கிடைக்கிற ஒரு ப்ளே பட்டன் மாதிரி ஒரு உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபரால கிடைச்ச ஒரு ப்ளே பட்டன். இது நீங்களே டிசைன் பண்ணி எல்லாம் இவர்தான் நல்லா செய்தது. உண்மையிலேயே பார்க்க சந்தோஷமா இருக்கு. எடுத்தது பிளான் இப்படி தான் வரணும்னு சொல்லி நான் கொடுத்தது. சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே பார்க்க அருமையா இருக்குது. அதோட வந்து இதுல பாருங்க கீழே அவேந்த யூடியூப் சேனல் லோகோவும் இருக்குது. ஓகே ஓகே. மறக்காமல் இதையும் போய் பார்த்து சப்ஸ்கிரைபர் எடுத்ததுக்கு ஒரு எங்களுக்கு சந்தோஷமா. உண்மையிலேயே நன்றியா, நன்றி நன்றி. சந்தோஷமா இருக்குது. அதோட அப்படியே பாக்குறாங்க இவேண்ட யூடியூப் சேனல்லையும் போய் அப்படியே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதுதான் பேர் R2 Black. R4 Black. ஓகே. ஒரு நாளைக்கு நாங்க கட்டாயம் சந்திப்போம். இந்த அண்ணாக்களோட சேர்ந்து 3 பேரோட இங்க இருக்காரு. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு சொட்டு கூட எதிர்பார்க்காம கிடைச்சிருக்கு. என்னைக்கு பருவம் கொடுப்போம்டா, ஆயும் டிலே ஆயிடுச்சு. அது பிரச்சனை இல்ல. 2 லட்சம் அப்படியே போகணும், மரத்துக்கு போகணும். கட்டாயம் கட்டாயம். நல்லா இருக்கு. அந்த பிளேன்ல சூப்பரா இருக்கும். அந்த அப்படியே இருக்கு. மற்ற இதுக்குள்ளேயும் பாருங்க நாங்க தெரியுறோம். எல்லாமே அந்த இப்படித்தான் வரணும்ன்றது இந்த ஐடியா. டிசைன் பண்ணது இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. உண்மையா நல்லா இருக்குது. எதிர்பார்க்க இல்ல. அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி வைப்போம். ஸ்டாண்ட் பண்ணி வைக்கலாம். அது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வெச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு கொணாலம் ஆயிட்டேனா. 6 மாசத்துக்கு சந்திப்போம். நன்றியா. அந்த ஃப்ரேமோட ஒரு போட்டோ எடுப்போம். கட்டாயம் கட்டாயம். வரைக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. நல்ல ஒரு சந்தோஷம். இப்பயும் வேலையை அளக்கிறதுக்கு போய் கொண்டு வந்தாங்க. அப்ப சரி உங்களை கண்டாச்சு இடத்தை பிடிச்சி கொடுத்துருவோம். பக்கத்துல சண்டேதான் முன்னுக்கு வந்து பார்த்தேன். உங்களை மாதிரி அண்ணாவான வரியானோட முன்னுக்கு வந்து பார்த்துட்டு நாங்க அந்த சந்தையில சிறத்தி வரோம். அப்படி போன் அடிச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு விலங்கல அடிச்சேன்னு தெரியாதானே. போன் அடிச்சு கொண்டே வந்து நான் மின்னுக்கு பெரிய சந்தோஷமா. ஓகே சந்திப்போமா. பாய் தம்பி பாய். ஓகே. இப்போ வந்து நாங்கள் முறிப்பு குளத்தடிக்கு வந்துட்டோம். இதுதான் முறிப்பு குளம். இதால நேரம் போனால் குளக்கட்டு. நாங்கள் அப்படியே கீழ்ப்பக்கத்தால் சுற்றி தான் போகணும். கீழால ரோடு தான் மெயின் ரோடு. மேலாலையும் போகலாம், மோட்டர் சைக்கிள் மட்டும்தான் போகலாம். நாங்கள் நீ அப்படியே கீழ்ப்பக்கத்தை பக்கம் காட்டுறோம். கீழ்ப்பக்கம் நல்லா தண்ணி எல்லாம் பாஞ்சு விட்றது, நிறைய ஆக்கள் குளிக்கணும்னு சொல்லியிருந்தோம். வேறேண்ணா இப்போ கூடுதலாக எல்லா வாய்க்கால்கள்லையும் கூடுதலாக காணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அதுவும் சனி ஞாயிறுனா இன்னும் கூடுதலாக இருக்கும். இதில் வந்து பள்ளிக்கூடமே அப்படியே இந்த இடத்த பாருங்க எப்படி வடிவாக இருக்கும். இந்தியாவில் ஃபுல்லாக வயல், அதோட தாமரை குளம், முறிப்பு தண்ணி தான். இது முறிப்பு குளத்து தண்ணி தான். எப்படி தண்ணி போகுதுன்னு பாருங்க. வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி போகுதான். நிறைய பேர் குளிக்கணும். இங்கே கடையே வந்துட்டு குளத்தடியில். ஆனால் ஜூஸ் கடையாது. குளத்தடியில் கடையே வந்துட்டுது.
இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக இருக்குன்னு இதில் பாருங்க எவ்வளோ பேர் குளிச்சு கொண்டிருக்கணும் இதுவும் குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல இடம் 2 பக்கம் கட்டி இருக்குது அப்படியே அந்த சீமேந்து தான் அப்போ வந்து அரிக்கிற நன்மை இருக்காது நல்ல வடிவாக குளிக்கலாம் அதில் குளக்கட்டு கீழவே இந்த வாய்க்கால் இந்த பக்கம் பெருகுது என்ன நாங்கள் கூடிய தொடர்ந்து போவோம்னா இவ்விடம் தான் பார்த்தீங்களென்றால் கோனாவில் மகா வித்யாலயம் நல்ல ஆழமரங்களே நல்ல நிழல் பள்ளிக்கூடத்தில் கூடுதலாக நிழல் நிற்குது ஜலயம் புல்லாய் தண்ணி தான் தண்ணி இந்த ஒற்றை எங்கட வாய்க்கால்கள் மாதிரி பாலங்கள் இருக்குது என்ன பெரிய பாலங்கள் இல்லாமல் இது வந்து இந்த மழை காலங்களில் வந்து இந்த இது ஃபுல்லாகவே நிரம்பி வழியும் தண்ணி இதால் இந்த இதால் பாயும் இதால் இந்த கட்டு கிட்டவா பாயும் இப்போவே பாருங்க அந்த தண்ணி திறந்து விட்ட உடனே இங்கே வரைக்கும் வந்து குளிக்கிறோண்டா இதில் குளிக்கணும் நல்ல நிழல் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் பார்த்தீங்களென்றால் ட்ரோனில் வந்து மருந்து அடிக்கணும் அப்படியே இதே முறைக்கா பார்த்துட்டு போவோம்னா நாங்களும் புதுசு தானே பார்ப்போம் என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்களென்றால் மருந்து அடித்து முடிஞ்சுதான் அப்போ நாங்கள் இதில் இருந்து போகிறோம் ஏதோ செய்கிறார் பார்ப்போம் அந்த உள்ளுக்க டேங்க் அணிக்கிற மருந்து எல்லாத்தையும் வெளியே ஆனால் நாங்கள் அப்படி இப்படி நிற்க பார்த்துருக்கோமா நான் பறந்து மருந்தடிக்க நான் பார்த்தது இல்லை ஒரு நாள் இப்படி இருக்கு அதை விட இது இந்த இதில் நட்டுருக்கு நம்ம பாருங்க நாற்றுகள் நட்டுருக்குதுன்னு ஒரே நேருக்கு நிற்குது உண்மையில அது ஒரு அழகா இருக்குது நல்ல வடிவாக எல்லாம் பாருங்க அவ்வளோ வடிவாக இருக்குன்னு அப்போ நாங்கள் இதில் இருந்து வலிக்கிடுவோமே இப்போ வந்து நேராக போனோம்னால் அக்கராயன் சந்திக்கு போகலாம் இதுக்கால போனோம்னால் கந்தபுரம் நாங்கள் இதில் போய் அந்த முதல பாலம் ஒரு பாலம் ஒன்று இருக்குது அதில் நிறைய முதலிகள் நிற்கிறது அதை பார்த்துட்டு திரும்பி வந்து அக்கராயன் சந்தியெல்லாம் போக போகிறோம் ஆனால் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்று நட்டுருக்கணும் இந்த முறை கூடுதலாக வந்து நாற்று நட்டுருக்கணும் இதில் வர பாலம் தான் அந்த முதல பாலம் என்று சொல்கிறது இதுக்கு முதல் நான் பார்க்கக்குள்ள ஒரு 40-50 முதலில் இந்த பாலத்துக்கு கிடக்கும் இப்போ ஒருக்கா பார்ப்போம் இதில் வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு போவோம் கப்பிட்டு போவோம் இங்கே பாருங்க முதலையே சத்தம் கட்டோன்னு ஓடிட்டு தானே ஆனால் இதுக்குள்ள சும்மா தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்பைக்கு தண்ணி ஓடையில அந்த ஓடாத நேரங்களில் ஒரு உத்தின எனக்கு முதல்ல கிடக்கும் இதுக்கு இப்போ 1-2 ஓடிட்டு வேற பாருங்க கரியா கிடக்கும் வெயிலுக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முதல்ல நின்று தான் அதுவும் அவங்கள கண்டோன்னே ஓடிட்டு இன்னைக்கு நாங்கள் இதிலேருந்து போவோம் இப்போ அப்படியே திருப்பியும் வந்து ஜூனியன் உள்ள ரோட்டில் ஏறிட்டோம் இதால் போனால் நேரே அக்கராயன் தான் தண்ணிக்குள்ள அப்படி இந்த பாசி எப்படி பூத்துட்டு கூடுதலாக நிற்கிற தண்ணி தானே ஓடுற தண்ணி தானே ஆனால் கூட நிற்குது இந்த சின்ன அள்ளி பூ இருக்கு அள்ளி தாமரை எல்லாம் கலந்து நிற்குது தாமரை இலையை பார்க்க ஆசையாக இருக்கு எப்படி இருக்கு இந்த ரோட்டும் இந்த குளமும் உண்மையா நல்லா இருக்கு இங்கால தான் ஒரு பெரிய சொர்க்கமே இருக்குதுன்னு சொல்லுவோம் இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஃபுல்லாக நிழல்லாம் இந்த வாய்க்கால் கரை இந்த மரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படியே என்னன்னு சொல்றது ஒரு வீடு அமைப்புலான் இருக்குது நடுவில் மெயின் ரோட்ல போற மாதிரியே இல்லை வாய்க்கால் தண்ணி உங்களுக்கு பார்க்க விளங்குதோ தெரியல அந்த அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியுதே நான் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த இடத்துக்கு கூடுதலாக வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கிறார்கள் அப்படியே நகர்லாம் வருவினா இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போக இந்த வெள்ளாண்மையெல்லாம் ஃபுல்லாக முளைச்சிடும் முளைச்ச அப்புறம் ஃபுல்லாக பச்சை பசையில் தான் இருக்கும் இந்த ஏரியாவே அப்போ பார்க்க இன்னும் ஒரு நல்ல இதாக இருக்கும் என்ன நிப்பாட்டிடுறீங்க கொஞ்சம் நின்றுட்டு போவோம் இதில் பாருங்க இப்படி இருக்குதுன்னு இன்னும் மரம் சடைக்கும் இப்போ தான் வந்து இலையெல்லாம் துளிர்க்குது
இதில் 2 ஒருக்கா தண்ணியை குடிச்சிட்டு போவோம். ஓ நிற்கணும் போல இருக்குது. சாப்பாடு கட்டி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம் இதில் இருந்து. அப்படியே நல்ல ஒரு இடம் இல்லை, நல்லா இருக்குல்ல. உண்மையாக தான் அங்கேயும் ஆக்கள் இருக்கணும் பாருங்க பூர்வம். அங்கே ஆக்கள் இருக்கணும். தண்ணி பாஞ்சு ஒன்று இருக்குது. குளிக்கிறதுக்கும் இடம் ஓகே. இதில் கட்டி விட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னஞ்சோலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே ஒரு வடிவாக தான் இருக்கு. உண்மையாக தான் இடம் முடியுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. முடிய கவலையாக இருக்கு. இந்த இடத்துக்கு வரண்டா இன்னும் ஒரு 8 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த நெல் வேறு ஃபுல்லாக பச்சை ஆயிரும். பச்சையார மாதிரி அந்த மரங்களை வந்து நல்லா துளுத்து வந்துடும். அந்த மாதிரி இருக்கு. இங்கே வரங்க விதைப்பு நடக்குது. இப்போ வந்து அக்கராயன் சந்திக்கு வந்தாச்சு. கோயில் திருவிழா நடக்க போகுது. இப்படியே நாங்கள் இடப்பக்கம் போனோம்னால் நேராக முருகண்டி, வலப்பக்கம் போனால் இப்படியே நேராக வெண்ணேரிக்கு இப்படியே போகலாம். வெண்ணேரி, ஜேபுரம், அதோட முன்னுக்கு இருக்கிறது வந்து அம்பலபெருமாள் சந்தியனை. அதாவது நாங்கள் சின்னனில் இருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வந்து அங்கே தான் இருந்தாங்க படித்தாங்க. அந்த இடத்தால தான் போகிறோம். முதல்ல ஒரு காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. அப்படியே பார்த்தீங்களென்றால் அக்கராயன் ஆஸ்பத்திரி ஏன்னா என்ன சொல்கிறது, முதல் 2009க்கு முன்ன காலத்துல எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் இனியிலேண்ட மறக்க முடியாத இடங்கள். இந்த ஆஸ்பத்திரியில இருந்து இந்த இடங்கள் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க இல்லாத இடம் வேணா. அந்த அளவுக்கு ஒரு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நாங்கள் அம்மாங்களை நடத்திட்டேன். நாங்கள் அப்போ பஸ்ஸுகள் வந்து இல்லை தானே, குறைவு தானே. இப்போ நடந்து தான் பாரு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுதானே சின்னாக்கள்லேயே நடந்து தான் பாரு நாங்களோட தான். ஆனால் இப்போ பிள்ளைகள் வந்து அப்படி எல்லாம் நடந்து போகிறது குறைவேல. இப்போ வந்து அந்த பயணத்துக்கான அந்த இதெல்லாம் பஸ்ஸு வேலை எல்லாமே கூடுதலாக இருக்கிறபடியாக அந்த பிரச்சனை இல்லை. அந்த காலம் வந்து இடப்பெருக்கெல்லாம் முன்னுக்கு வந்து பஸ்ஸுகள் வந்து எல்லாம் சரியான குறைவு தானே. போக்குவரத்துகள் எல்லாம் சரியான கரைச்சல் தான். இல்லை வாரது வந்து அம்பலப்பெருமாள் சந்தி ஏன்னா இதுதான் அம்பலப்பெருமாள் சந்தி. இப்படியே நேராக நாங்கள் போனோம்னால் வெண்ணேரிக்கு போகலாம். அப்படியே இந்த பக்கம் போனால் கந்தபுரம், அப்படியே நாங்கள் வந்த பக்கம் போனால் முருகண்டி, மற்ற இந்தியாவில் போனால் கோட்டை கட்டி அதுக்குள்ளால போய் அப்படியே மெல்லாவைக்கு போகலாம். முந்தி வந்து பத்திமா ஸ்கூல் வந்து இடமே இந்த காலத்தில் இந்த பக்கம் தான் இருந்தது. இதில் ஒரு சுவச்சு இருக்குது பாருந்தா ஸ்கூல். இப்போ வந்து அங்கே வந்துட்டு ஆனால் எங்கே தானே நீங்கள் இருந்த இடம் இருக்குது. இதுக்காக போனீங்க இந்த ஒழுங்கு ஏன்னா பார்த்தீங்களா எப்படி ஞாபகம் இருக்குன்னு. நாங்கள் முதல் வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போனாங்களே. கோயில் மட்டும் அப்படியே இருக்கு. ஒரு இப்போவும் நாங்கள் வந்து ஒரு வருஷமா ஆயிட்டேன்னு. ஆனால் இப்போ வந்து ஒரு அந்த இது கட்டுற வேலையில் ஒன்றுமே நடந்த பாடி இல்லை. என்ன இதுக்கு இடத்துக்கு வந்தோன்னா நீங்கள் இருந்த இடத்துக்கு போகணும் போல இருந்து சத்தியமா. இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னால் எதுக்கான்னு சொல்ல போகிறோம், ஜோகர் சுவாமி திருவடி நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னால் ஜோகர் சுவாமி திருவடி நிலையத்துக்கு வந்துட்டோம். என்ன இங்கே என்னத்துக்காக வந்து நாங்கள் சொன்னால் சுவிஸ் நாட்டில் இருந்து காஞ்சனான்ற ஒரு அக்கா வந்து 50வது பிறந்த நாளை முன்னிட்டு, அவள் பிறந்த நாள் ஏற்கனவே முடிஞ்சுது அவளுக்கு, அதை முன்னிட்டு வந்து இங்கே உள்ள அம்மா ஐயாக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 8-9 மாதம் இருக்கு. முதல் காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்தது. அதுக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் அந்த போட்டில் வந்து இங்கே விலாசங்கள் அதில் வேண்ட கண்டக்ட் நம்பர்லாம் காட்டுறோம். யாராவது நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணணுமெண்டு உதவி செய்யணுமெண்டு நினைச்சா நீங்கள் நேரடியாக வந்து உதவி செய்து கொள்ளுங்க. நேரடியாகவே நீங்கள் வந்து உதவி செய்து கொள்ளலாம். அப்போ நாங்கள் இப்படியே தொடர்ந்து உள்ளுக்கு போவோம். இப்போ வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்தோடனே இந்தியாவில் வந்து இந்த பூங்கா மாதிரி இருக்குது பாருங்க, நல்லா செய்து வச்சுருக்கணும், சூப்பராக இருக்குது பூங்கா. அதோட இந்தியாவில்
இஞ்சால போனால் ஐயாக்கள் இருக்கிற இடம் நாங்கள் முந்திய வந்தபடியாக தெரியும் ஓரளவுக்கு. எம்ஜிஆர் ஐயா ஞாபகம் இருக்கா? கண்ணாடி போட்டாச்சு இப்போ செய்து அதோ முதல் வரைக்கும் செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் செய்தாச்சு போக வேண்டி இருக்கு. நல்லது நல்ல விஷயம். சரி தெரியல. சரியா கண்ணாடியை போடுங்க போடுங்க. வெயிலாக இருக்கு. நாங்கள் கொண்டு முதல் மோட்டர் சைக்கிளை நிப்பாட்டுறேன். இப்போ நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பிடிச்ச விஷயம் ஃபுல்லாகவே சோழியாக தான் இருக்கும் பாருங்க. மர நிழல்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் சரியான நிழல். அதோட இப்போ ஐயா அம்மா எல்லாம் சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிக்கொண்டு போயினோம்னா அதோட முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும். இது வந்து யோகர் சுவாமி திருவடி நிலைய மன்றவடியாக இதுக்குள்ளே வந்து மச்ச சாப்பாடுகள் எதுவுமே புழங்குற இல்லை. மரக்கறி எண்ணா மட்டும்தான் நீங்கள் உள்ளுக்க வச்சு இந்த மண்டபத்தில் வச்சு கொடுப்பினோம். மச்சத்துக்கு வந்து புரிமான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தா, அதாவது இந்த காணிக்கு அங்கால ஒரு ரோட்டு போகும், ரோட்டுக்கு அங்கால ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அங்கே வச்சு தான் மச்ச சாப்பாடு கொடுக்குறோம். அதுவும் வந்து சனி ஞாயிறில் மட்டும்தான். அதோட வந்து எல்லாரையுமே ஆட்டோவில் தான் ஏற்றி கொண்டு போய் அங்கே இறக்கிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் ஆட்டோ போய் அந்த பாதையால் இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ அந்த சமையலுக்குரிய இடத்துக்கு போவோம். இங்கால வந்து அந்த தோட்டம் செய்கிற காலங்களெல்லாம் ஃபுல்லாகவே தோட்டங்கள் கூடுதலாக நல்ல ஒரு வடிவான ஒரு இடம் உண்மையிலேயுமே. அந்த அம்மா ஐயாக்கள் வந்து ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடமே ஒரு அமைவிடமே. எங்களுக்கே ஆசையாக கிடக்குது அதுக்குள்ளே வந்து இருக்குது. அவ்வளோ நல்ல ஒரு நிழலும் அதுதான் நல்லா இருக்குது. நாங்கள் அப்படியே போவோமோ எங்கள் சமையல் எல்லாம் ஆயத்தமாகிட்டு தான் நினைக்கிறேன்னு நாங்கள். இதுதான் வந்து அந்த இடம் என்ன இதுலேயும் வந்து தூணுகள் எல்லாம் நட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல கிச்சன் ஒன்று செய்ய போயிருந்தேன். அமைச்சத்துக்கான கிச்சனை வந்து நல்ல புரிம்பா செய்கிறதுக்காக தூணெல்லாம் போட்டுருக்கு. நல்ல பெரிய மர நிழல்களே இப்போ வந்து தகர கொட்டை போட்டு தான் அதுக்குள்ள வந்து சாப்பாடு கொடுக்க போயினேன். அப்படியே போவோம். ஓ சும்மா இருக்கிறீங்களா? நடந்து வரீங்க? இல்லை மோட்டர் சைக்கிளில் வந்தாங்க, அங்கே விட்டுட்டு வரோம் நாங்கள். சரியா கன நாள் கண்டேண்ணே எல்லாம் பழைய அம்மாக்கள் இருக்கிறான் இருக்கிறான். கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. ஓ என்ன அது ஒன்றும் செய்யல அதானே. ஓ அம்மா சும்மா இருக்கிறீங்களோ? ஓ வெயில் தானா? அதான் இல்லை ஆட்டோவில் ஏற்றி இறக்கினமேண்ணே. அதான் ஓ இப்போ சாப்பாடு எல்லாமே அப்படியே ரெடி ஆகி எல்லாம் போட்டு வச்சுருக்கு. இறைச்சி வந்து டேவல் செய்திருக்கணும். அதோட வந்து குழம்பும் வச்சுருக்கு, சம்பல் செய்திருக்கு, கத்திரிக்காய் அப்படியே பால். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்கு. இனி நாங்கள் சாப்பாடை கொடுப்போம். மேண்ணே தண்ணியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓ சாப்பிடுங்க. தண்ணி கொடுங்க. இப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிய அதில் ஏற்றி கொண்டு இறக்கி நம்ம எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பிட முடியுது. இப்போ நானும் சாப்பிடலாம் சொல்லி சாப்பிட முடியுதானே. இனி நாங்களும் அப்படியே இனி காசை கட்டி போட்டு வலிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்களோண்டால் வெண்ணெரிக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சேண்ணே. உண்மையிலேயே வாரதாயம் அப்படியே காணொலியாகி கடைசியில் சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் காணொலியாகி இருக்கிறோம். உண்மையிலேயே நல்லா இருந்ததுண்ணே. அதோட சாப்பாடும் நல்லா இருந்தது. இங்கே வந்து சாப்பாடு கொடுத்ததில் எங்களுக்கும் சந்தோஷம். இந்த பணத்தை அனுப்பி வச்ச காஞ்சனா அம்மாவுக்கும் வந்து நன்றியை கூறிக்கொள்கிறோம். அவருக்கு வந்து பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அதோட வந்து அவள் வந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபா காசு அனுப்பியிருந்தவா. அதை வந்து நாங்கள் காசெல்லாம் கட்டிட்டோம். இனி என்ன செய்ய போகிறோம்டா இதில் இருந்து போகிறோம். அப்போ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.